பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் 7ஆம் தேதி டிசம்பர் 2024 சனிக்கிழமை. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களை நினைத்து தேவையில்லாத கற்பனை பிரச்சனை. அதே மாதிரி நண்பர்கள் கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாசம் தயவுசெய்து காட்டாதீங்க. எந்த அளவுக்கு வச்சுக்கோமோ லிமிட்டை அந்த அளவுக்கு வச்சுக்கிறது நல்லது. நிறைய உதவிகரமாக பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப அதிகமாக பணம் செலவு பண்ணிடுவீங்க. சில பேருக்கு இடமாற்றங்கள் நடக்கும், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம், வேலையில் ரொம்ப அதிகமான பழு, வேலைகளில் டென்ஷன், முடிக்க வேண்டிய வேலை தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வேலையாட்கள் மூலியமாக ப்ரெஷராக இருக்கலாம். சில பேருக்கு வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு டென்ஷனில் உட்காந்துருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்துக்க வேண்டியது. மற்றபடி பெரிய ஒரு சூப்பர்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, கவனமாக இருக்கணும். ஸோ சந்தோஷம் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கலாம், கவனமாக இருக்கேன். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சனி தொடர்புங்கிறது பேசிக்கலாக நல்ல தொடர்புகள் கிடையாது. வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே அதாவது மனசு சஞ்சலப்படும், சலனப்படும். ஓவராக உணர்ச்சி வசப்படுறது, ஓவராக பாசமாக இருக்கிறது, ஓவராக நட்பாக இருக்கிறது, ஓவராக கோவப்படுறது, இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஐயோ பாவனை ஹெல்ப் பண்ண போய் லாஸ்ட்டில் நீங்கள் கோவப்படுற மாதிரியோ அவமானப்படுற மாதிரியோ நடக்காமல் பார்த்துங்க. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் சனி தொடர்பு, வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தண்ணீர்னால பிரச்சனைகள் ஏற்படலாம், வாட்டர் இன்ஃபெக்ஷன் கொடுக்கலாம், ரொம்ப லேட்டாக சாப்பிடலாம், வயிறு உபாதைகள் கொடுக்கலாம். அதெல்லாம் நடக்கும், கவனமாக இருங்க. மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலியமாக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எதுலேயுமே எதுக்காக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறது நல்லது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கும். கொஞ்சமாக நம்மளால் மாற முடியும், நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு எண்ணம் உருவாகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கிழி பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெட்டக்கொடை தொட்டக்குறைங்கிற மாதிரி எங்கேயோ எப்போ பண்ண விஷயம் இப்போ இன்றைய நாள் டிஸ்டர்ப் பண்ணும். எதிரி தொல்லை அதிகரிக்கும். மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். வயிறு உபாதைகள் கொடுக்கும். முக்கியமான இடமாற்றம் வேலை நிமித்தமாக இருக்கும். சில பேருக்கு அலைச்சல் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக பணம் வரும். அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும். தேவையில்லாத விவகாரங்களில் மாட்டிக்காதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம லெவலை தாண்டி நம்ம லெவலுக்கு கீழே இறங்கி எதுவும் பண்ணாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். உங்கள் கெத்தை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க, அவ்வளோதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிசிப்ளினில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த நாளை பொறுத்து ஆக்சுவலாக சந்திரன் சனியை தொடும் பொழுது அந்த தோஷத்தின் பேர் என்னென்னா புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். அது கவனமாக இருக்கணும். நண்பர்களிடையே பேசும்பொழுதும் கவனமாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட வாக்குவாதங்கள்லாம் பார்த்துங்க. நண்பர்கள்கிட்ட
பழக்க வழக்கங்களை சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் லிமிட்டில் இருக்கிறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், மாற்றுக்காரங்க அம்மாவுடைய ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரெல்லாம் மளிகை கடை வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அருமையாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனசு ஒரு மாதிரி சஞ்சலப்படுறது, திடீர் பிரயாணங்கள், அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி வரும். இந்த நாள் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். நீங்கள் போகாமல் இருந்தாலும் இந்த காரியம் நடக்கும். ஆனால் அவசரப்பட்டு போய் அந்த இடத்துக்கு எடுக்காதீங்க. இளைய சகோதரன் சகோதரி வழியுமா சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகவும் கவனம் தேவை. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பிங்க் நிறம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. எந்த விஷயத்த பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோன்னு பார்த்துக்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது. உத்தியோகத்தில் வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது. தேன் தடவிய வார்த்தைகள் நல்லது. குடும்பத்தில் ஹெல்த்து, வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்துலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மற்றபடி ஒன்றும் நெகட்டிவாக ஒன்றும் இல்லை, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான். ராசியான பிங்க் நிறம். கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு 100% டென்ஷன் இருக்கும். ஒரு வேலை முடிக்க முடியாமல் டென்ஷன் ஆகுது. அதனால் மற்றவங்க திட்டுறது, நமக்கு புரிதல் கம்மியாக இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடி நடக்காமல் இருக்காது. இந்த நாளை பொறுத்து 100% ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அது ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னா அடுத்த இடத்துக்கு போகாமல் அந்த இடத்த மாற்றிக்கிட்டாவே போகிறோம். அங்கேருந்து நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும், அவ்வளோதான். அங்கேருந்து அது மேலே மேலே நோட்ட பெருசாகும். அதை மட்டும் பார்த்துங்க. அயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையாக எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். பொன்னான தருணம் தேடி வரும் பொழுது விட்டுறாதீங்க. யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த நாளை பார்த்து நண்பர்கள் கண்டிப்பாக இடையூறு கொடுக்குற மாதிரி இருக்கு, கவனம் பார்த்துங்க. மூத்தவங்க மூலியமாகவும் சங்கடங்கள் கொடுக்கும். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் கிரே நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.